தமிழ் சமூகத்தினர்களை சிந்தியுங்கள். நாம் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம்? இன்றைக்கு சினிமாக்காரர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஆயிரக்கணக்கில் திரள்கிறார்கள், லட்சக்கணக்கில் திரள்கிறார்கள், மதுரையை மாநாடு நடத்துகிறார்கள். அந்த நடிகர் இந்த தமிழ் சமூகத்துடைய 40 ஆண்டு கால அவர் இன்றைக்கு நடிப்பு துறையிலே மிக 10,000 கோடிகளை சம்பாதித்திருக்கிறார். 40 ஆண்டு காலத்தில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக என்ன போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். காவிரி பிரச்சனைக்கு என்ன தியாகம் செய்திருக்கிறார். முல்லை பெரியாற்று பிரச்சனைக்கு என்ன தியாகம் செய்திருக்கிறார். பாலாற்று பிரச்சனையிலே இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு 40 அணைகளை கட்டி இன்னைக்கு பாலாய் போய் கிடக்கிறது. நேற்று கவின்குமார் அநியாயமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறானே, அவருக்கு நீதி கோருவதை குறித்து வீதிக்கு வருவான விஜய். தமிழ் சமூகம் சிந்திக்கிறோம். ஆனா முருகன் சொன்ன மாதிரி குஷ்பு யாருங்க? மும்பாயில் நடிகர் ஒரு நடிகர், அந்த அம்மாவுக்கு கோயில் கட்டி பாலிசம் செய்கிற அவலத்தில் தமிழ் சமூகம் இருக்கிறது. அதான் முருகன் கேட்டார், இந்த திருவாரூர் எத்தனை பேர் சுதந்திர இந்தியாவுக்காக போராடி இருக்கிறான், இந்த மண்ணில் தமிழ் மொழிக்காக கொண்டாடி இருக்கிறான், இந்த பகுதியில் வீரம் விளைந்த இந்த மண்ணில் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களை நினைவு கொள்வதற்கு பதிலாக குஷ்புவுக்கு கோவில் கட்டி நயன்தாராவுக்கு சிலை வச்சு விஜயை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்கிறார்கள். உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு என்று சொல்கிறீர்களே, இவர்களின் தமிழ் சமூகத்துக்கு செய்தது என்ன என்பதை குறித்து சீர்தூக்கி பாருங்கள். நமக்கு விஜயோ அஜித்தோ எந்த ஒரு நடிகரும் எதிரி இல்ல, மாமச்சா சண்டை இல்ல, வாழ்க்கை வரப்பு தகராறு இல்ல. என் இனம் அழல்பட்ட போது, என் இனம் துன்பப்பட்ட போது, ஈழத்தில் ரசாயன குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் போட்டு உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட குண்டுகளை போட்டு என் இனத்தை கொன்று ஒழித்த போது உங்கள்